குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. வணக்கம். தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 2-3 தினங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் பாஜக வேட்பாளர் அறிவிப்பதில் தொடரும் இழுபறி. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவிப்பதில் பாஜகவில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது குழப்பம். தேஜக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கிய நிலையில் வேட்பாளர் அறிவிப்பதில் தொடர்ந்து சிக்கலானது எழுந்திருக்கிறது. இதில் புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவர்களுக்கும் ஒரு சீட் தருவதாக தற்பொழுது உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எந்த தொகுதி ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது குறித்த விவரமும் வெளியாகவில்லை. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் மே 4 திங்கட்கிழமை தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளில் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை பாஜக தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருக்கிறது. அதே போன்று காங்கிரஸ் கட்சியும் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய கட்சிகளை பொறுத்தவரை தமிழகத்தை ஆட்சியை பிடிப்போம் என்று தொடர்ந்து அவர்கள் கூறி வரக்கூடிய நிலையில் ஆனால் வேட்பாளர்களை மட்டும் அறிவிக்காமல் தொடர்ந்து இழுபறி நீடித்துக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக 3 கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு தற்பொழுது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது. பாமக, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே தற்பொழுது வேட்பாளர்களை அறிவித்திருக்கின்றன. இருப்பினும் பாஜக இன்னும் தனது பட்டியலை வெளியிடவில்லை. மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் வேட்பாளர்களை ஆய்வு செய்ய சென்னை வந்திருந்த போதிலும் வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 6 கடைசி நாள் என்பதனால் அடுத்த 2 நாட்களுக்குள் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி வியூகங்கள் மற்றும் மாநிலத்தில் நிலவும் உட்கட்சி மோதல்களே இந்த தாமதத்திற்கு காரணம் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அண்ணாமலை மற்றும் உள் தலைமை அழுத்தம். பாஜகவின் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதில் உட்கட்சி பூசல்களும் தலைமை அழுத்தங்களும் முட்டுக்கட்டையாக இருப்பதாக தெரிய வருகிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 நபர்கள் கொண்ட பட்டியலை ஒரு பாஜக குழு தயாரித்து மேலிட ஒப்புதலுக்காக அனுப்பியுள்ளதாகவும் கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் ஒப்புதல் கிடைத்தவுடன் வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார்கள் என்று மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருந்ததாக செய்திகள் வெளியாகின்றன. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளாரா என்ற கேள்விக்கு பெண்கள் மற்றும் இளைஞர் உட்பட அனைவரும் இடம்பெற்றுள்ளதாக அவர் பதிலளித்திருந்தார். முன்னதாக அதிமுக ஒதுக்கிய தொகுதிகளில் அதிருப்தி அடைந்த அண்ணாமலை தேர்தலில் இருந்து போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கியதாக தகவல் வெளியானது. மேலும் அண்ணாமலை கோவையில் கேட்கும் அதே தொகுதியை தற்போது கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் கேட்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுவதற்கு அண்ணாமலை அவர்களை வற்புறுத்தியதாகவும் ஆனால் மொடக்குறிச்சியில் போட்டியிடுவதற்கு அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பமில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேதான் மற்ற தொகுதிகளுக்கும் நிலைமை இருக்கிறது. என்று சொன்னால் அனைத்து 27 தொகுதிகளிலுமே போட்டியிடுவதற்கு தொடர்ந்து பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர். ராசிபுரம் தொகுதியை எடுத்துக்கொண்டமையினால் VP துரைசாமி அவர்கள் தன்னுடைய மகனை அந்த தொகுதியில் வேட்பாளராக நிறுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். அதே போன்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தொகுதியோ அல்லது ராதாபுரத்தில் போட்டியிடுவதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். ராதாபுரம் பார்த்தோம்னால் தற்பொழுது திமுகவை சேர்ந்த சபாநாயகர் அப்பாவு அவர்கள் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற ஒரு சில தொகுதிகளை கைப்பற்றுவதற்கு தலைவர்கள் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் பாஜகவின் தேசிய தலைமை தற்பொழுது வரை வேட்பாளர்களை அறிவிப்பதில் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறது. பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள் ஒப்புதல் அளித்தவுடன் வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவு அல்லது நாளைய தினம் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து வேட்பாளர்களும் வரக்கூடிய சனிக்கிழமை 4ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதி திங்கட்கிழமைக்குள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.